வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியே உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கைப்பயிற்சியின் பலன்கள் நன்மைகள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நல்லதொரு தவம் பஞ்சேந்திர தவம் ஏற்றிய பேராசிரியர் புஷ்பகலா அம்மா அவர்களை நாம் அனைவரும் உடைய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் புஷ்பகலா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அம்மா கிளியரா இருக்காம்மா? கிளியரா இருக்குமா? பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னை இன்றெடுத்த தாய் தந்தையும் கருணையின் திருவுருவமான எங்களை வழிநடத்தி செல்லும் அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி கைப்பயிற்சியின் மகத்துவத்தை நாம் சிறிது நேரம் சிந்திப்போம். கைவிரல்கள் அசைவு பற்றி ஒரு சிறிய கவியோடு துவங்குவோம். ஒரு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். மறுவிரல் ஆடியது, ஒரு விரல் மறுவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். மறுவிரல் ஆடியது, ஒரு கை மறு கை ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். ஒரு விரல் ஒரு கை ஒரு கால் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். ஒரு கால் மறு கால் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். ஒரு விரல் மறு கை மறு கால் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். தலையும் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன். உடல் முழுதும் ஆடியது. உடல் முழுவதும் இயக்கம் பெறுவதற்காக இந்த ஒரு எளிமையான கவி. வாழ்க வளமுடன். அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றி வேண்டுமெனில் உடல் நலம் இன்றியமையாதது. நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. உடற்பயிற்சியின் அவசியத்தை சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை எளிமையாக நம் மகான் தந்துள்ள உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து நாம் அனைவரும் 30 நிமிடங்கள் தான் நமக்காக ஒதுக்கி நம் உடலை சீராக்கி கொண்டால் நாள் முழுவதும் நம் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். சுவாமிஜி நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அது மட்டுமல்ல, இந்த பாவப்பதிவு என்பது என்னவென்றால் அது துன்பம் தரக்கூடிய செயல் என்கிறார் சுவாமிஜி. அந்த துன்பம் விளைவிக்கும் பதிவுகளை நீக்கி இயற்கை இன்பத்தை பாதுகாத்து கொள்ளவும் அனுபவிக்கவும் உடற்பயிற்சியாகிய உடல் தவம் பெரிதும் துணை புரியும்.
தனி மனிதன் உடல்நலமாக இருந்தால்தான் சமுதாயம் பலமாக இருக்கும் என்கிறார் சுவாமிஜி. நமது உடலில் 5 அடுக்குகள் இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அவற்றை சீர்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நமது உடலில் உள்ள 5 அடுக்குகளையும் சரியாக வைத்துக் கொள்வது நம் அனைவரின் தலையாய கடமை. அதாவது உடலுக்கும் உயிருக்கும் உறவு சரியாக இருக்க வேண்டுமானால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமிஜி அவர்கள் மிக அழகாக எளிமையாக வடிவில், அதாவது நோ பெயின் ஸ்டோன் நோ ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி யாருமே கொடுத்தது எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு. நம்ம சுவாமிஜி மாதிரி ஒரு நேர்த்தியாக 9 கட்ட உடற்பயிற்சிகளையும் விஞ்ஞான முறையில் வடிவமைத்து கொடுத்துள்ளார். அதாவது உடல் வலிக்காம செய்யறோம். நம்ம எப்ப செய்யறதுனாலும் நமக்கு சுகமா இருக்கிற மாதிரி. மற்ற பயிற்சிகள் எல்லாம் போயிட்டு வந்து ஒரு நாள் செய்யலைன்னா வேற தொந்தரவு இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நம்ம மகான் கொடுத்துள்ள பயிற்சியில மட்டும் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை. அதுல முதல் பயிற்சியாக சுவாமிஜி கை பயிற்சியை வடிவமைத்துள்ளார். அந்த கை பயிற்சி செய்வதனால் என்ன பலன் என்னன்னு நம்ம பார்ப்போம். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து வந்தால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவற்றில் எந்த தடையும் மின் குறுக்கோ ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். அதாவது கைகள்ல, அதை தொடர்ந்து மற்ற உள்ளுறுப்புகள்லையும். கை பயிற்சி நிலை 1ல பார்த்தா கைகளை மேலே தூக்கி 4 மூச்சு விட்டு பின் கைகளை பக்கவாட்டில் வைத்து 2 மூச்சு விடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நமது நுரையீரல் நன்கு வேலை செய்து மேல் அப் அண்ட் டவுன்ஸா வேலை செய்யுது. அப்ப உடல் பயிற்சி மட்டும் இல்லை, அந்த ப்ரெஷர்ங்கிற ஒரு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர், கையை மேல தூக்குனாலே ப்ரெஷர் இருக்காது. நான் சாதாரணமாவே எங்க ஸ்கூல்ல யாருக்காவது கொஞ்சம் தலை சுத்துது, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு பண்ணா உடனே 4 விரலையும் காலை ஊனி தூக்குங்கம்மா. ஆனா 4 விரல் ஊன முடியாத ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வெறும் கையை மட்டும் தூக்குங்க, கையவும் தூக்க முடியல செவுத்துல வைங்கப்பா, நமக்கு நல்ல நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் சொல்லுவோம். அந்த வகையில அடுத்து பார்க்கும்போது 4 ஓட்டங்களும் சீராக வேலை செய்யும். நிலை 2ல் 2 கைகளையும் ஒன்றாக குவித்து அதன் பின் 2 கைகளை விரிக்கும் போது நுரையில் நன்கு விரிவடைந்து நுரையீரலை பலப்படுத்திருந்த கொரோனா காலத்துல எல்லாம் நம்ம இந்த பயிற்சிக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்தோம். அது மூலமா நம்ம நண்பர்கள் எவ்வளவோ பேர் மன்றத்துல இணைஞ்சிருக்காங்க. ஆன்லைன் மூலமா சேர்ந்தவங்க நிறைய பேர். ஏன்னா இந்த கைப்பயிற்சியில இந்த பயிற்சி மட்டும், இந்த நுரையீரல் பயிற்சி ரொம்ப உன்னதமான ஒரு நிலையில அன்னைக்கு இருந்துச்சு. செய்யும் போது நுரையீரலை பலப்படுத்துறதுக்காக. நிலை 3, 4 நம்ம பார்த்தோம்னா 2 கைகளையும் சமான முத்திரையில் வைத்துக் கொண்டு கைகளை தனித்தனியாக பிறகு 2 கைகளையும் சேர்த்து சுழற்றும் போது நமது இரு பக்க ஷோல்டரில் உள்ள பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஷோல்டர்ல அது சரிதான் இருக்கும். அந்த நன்கு அது பலப்பட்டு அங்க கழுத்து நரம்புகளையும் ஆரோக்கியப்படுத்தும். ஏன்னா பொதுவாவே கையை நம்ம மேல தூக்கி துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்துல. துணி துவைப்போம், துணி புளியுவோம், காய போடுவோம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. மேல தூக்கி கீழே இருக்கிற. இப்ப நம்ம கொஞ்சம் வேலை பழுவு குறைச்சதுனால இந்த பயிற்சி மூலமா நம்ம சரி பண்ணிக்க முடியும். கை பயிற்சி அந்த கையை தூக்கி மேல சுழட்டும் பொழுதும் அதாவது பேக்வேர்ட்லயும் சுழட்டுறோம், பார்வேர்ட்லயும் சுழட்டுறோம். அது நமக்கு ஒரு நல்ல நரம்புக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. நம் உடம்பில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 206 இருக்கு. அதாவது 206. நம்ம உடம்பில் உள்ள மொத்த ஜாயின்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 360 இருக்கு. அதுல பால் ஜாயின்ட்ஸ் 6. பால் ஜாயின்ட்ஸ்னா அது அந்த மூட்டுகள், முக்கியமான மூட்டுகள் 6. உடலை இணைப்பது எது அப்படின்னு பார்த்தா இந்த ஜாயின்ட்ஸ் தான். அப்ப அந்த 6 ஜாயின்ட்ஸையும் நம்ம பலமா வச்சுக்கணும். ஒரு மனிதனுடைய உடலை இணைப்பது எந்த இணைப்புகள் தான் என்றால் இந்த இணைப்பு தான். எந்த இணைப்பு? அந்த 6 பால் ஜாயின்ட்ஸ் தான். நம்ம உடம்புல இது இல்லை எப்படி இருக்கும்? நம்மால் நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, எழுந்திருக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. அட்லீஸ்ட் சாதாரண நிலையில எந்திரிச்சு நிக்கலாம்னா கூட நம்மளால முடியாது. இது உண்மைதானே? நம்மளால எந்த இதையும் நம்மளால செய்ய முடியலன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இட்ஸ் ட்ரூன்றாங்க. அதனால இந்த பயிற்சி, இந்த கை பயிற்சிக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒரு மனிதனுடைய உடலை இயக்குவது எது? இந்த இணைப்புகள் தான். எந்த இணைப்பு? இந்த 6 பால் ஜாயின்ட்ஸ் தான் இணைக்குது. அப்ப இந்த 360 ஜாயின்ட்ஸ்ல 2ஆக பிரியும். 354 செமி ஜாயின்ட்ஸ் 6 யூனிவர்சல் பால் ஜாயின்ட்ஸ்ங்கிறாங்க. அதான் பந்து கிண்ண மூட்டு. அது நம்ம ஸ்கூல் பிள்ளைகளுக்குன்னா அந்த பந்து கிண்ண மூட்டை அந்த உடல் உணவு மண்டல பாடத்துல படிப்பாங்க.
நம்ம இப்ப இங்க பயிற்சி மூலமா அதை கத்துக்கிறோம். இதன் முக்கியத்தை உணர்ந்து உடற்பயிற்சி உடல் நலமாக தவம் உடற்பயிற்சி எப்படி செய்யணும்? உடல் தவமாக செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமிஜி. 354 பாதி திரும்புறோம், கால்வாசி திரும்பும், முக்கால்வாசி திரும்பும், முழுவதுமாக சுற்றுவது இந்த 6 பால் ஜாயின்ஸ் மட்டும்தாங்கிறாங்க. இந்த 6 பால் ஜாயின்ஸ் எது எது நம்ம உடம்புலன்னு பார்த்தோம்னா, தோள் பட்டையில இருக்கு இல்லைங்களா, ரைட் அண்ட் லெஃப்ட், அது ஷோல்டரில் இருக்கு. அடுத்த 2 பால் ஜாயின்ஸ் இது எங்க இருக்கு? இடுப்புல இருக்கு, வலது பக்கம் இடது பக்கம், ரைட் அண்ட் லெஃப்ட். அடுத்த 2 ஜாயிண்ட் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு? முட்டியில இருக்கு, கால் முட்டி. அதான் மேஜரா நமக்கு இந்த கால் முட்டி மடக்க. இப்பவும் எவ்வளவோ பேர் கீழே உட்கார முடியாம இருக்குது. சின்ன வயசு கூட உட்கார முடியாம தடுமாறுறாங்க. தவத்துல மட்டும் இல்ல, உட்காந்து சாப்பிட கூட யோசிக்கிறாங்க, டேபிள் சேர் எதிர்பார்க்கறாங்க. அது இந்த முட்டி வலிதான் அதுக்கு காரணம். அப்ப இந்த கால் முட்டியில வலது பால் இடது பால் ஜாயின்ஸை நம்ம செய்யறோம். இந்த 6 பால் ஜாயின்ஸும் என்ன பண்ணும்னா 360 டிகிரி நம்மை சுற்ற வைக்கும். அப்ப நமக்கு சுழற்சி ஏற்படும். அந்த பந்திக்கு நம்ம பசைகள். அப்ப கைப்பயிற்சி 3, 4, 5ல கையை நம்ம எத்தனை டிகிரி சுற்றுகிறோம்? 360 டிகிரி தானே சுற்றுவோம். சுற்றிதான் ஆக வேண்டிய, நம்ம அந்த பிரகாரம் நம்ம செய்யறோம். ஒரு சுற்று வந்தால் 360 டிகிரி. இந்த 6 பால் ஜாயின்ஸுக்கும் இயக்கத்தை கொடுத்தோம்னா தான் உடல் இயங்கும். இந்த உடல் இயங்குதுன்னு எப்படின்னு பார்த்தா, அங்கதான் ரத்த ஓட்டம், பிராண ஓட்டம் ஒழுங்காக நடைபெறும். இந்த ஜாயின்ஸ் சொல்லடாத வரைக்கும் நமக்கு அது நடைபெறாது. அதனாலதான் மகரிஷி அவர்கள் நிலை 3லயும் 4லயும் ஜாயின்ஸுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இதயத்துக்கு கொடுத்திருக்காங்க, அடுத்து ரத்தத்துக்கு கொடுத்துட்டு. ஏன் ஜாயின்ஸ்க்கு வர்றாங்கன்னா காரணம் இதுதான். கை பயிற்சி 3, 4ல நம்ம என்ன பண்றோம்? அந்த பஞ்ச பிராண 5 பிராணங்களை இயக்குறோம். அதாவது ஒண்ணு மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது. த்ரோட்ல தொண்டையில வரக்கூடிய புற்றுநோய் வராது. எந்த விதமான புற்றுநோய்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த பஞ்சமான பிராணத்தை இயக்கும் பொழுது அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு பாதுகாக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்ததா பாக்குறோம், காது ஓரம் இல்லைங்களா, அந்த காதுல இருந்து 4 விரல் மேலே இருக்க நம்ம செய்யறோம். அந்த இடத்தை டச் கொடுக்கும் பொழுது கை எப்படி போகும்? அந்த வழியாக கை போய் அந்த தொடும் பொழுது மன உணர்ச்சி நிலைக்கு போகாது, உணர்வு நிலைக்கு இருக்கும். அதாவது டென்ஷன் வராது. நமக்கு அது சாதாரணமா நினைக்கிறோம். மகரிஷி அவ்வளோ நுணுக்கமா ஒரு பயிற்சிக்குமே அவ்வளோ லிங்கோட கொடுத்துருக்காங்க. நம்ம மாத்தி செய்யணும்னு நினைக்கவே செய்ய முடியலன்னா ஒரு நாளைக்கு 2 கூட செய்யலாம். ஆனா நாமளா ஜம்ப் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா ஒரு பயிற்சியில விட்டதா அடுத்த பயிற்சி கொண்டு வர மாதிரி சுவாமிஜி வடிவமைச்சிருக்காங்க. நம்ம பயிற்சி செய்யும் போது நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம உடல் கூட தான் பேசிட்டு இருக்கோம். எந்த உடலோட? நம்ம உடல் உறுப்புகளோடு பேசுறோம். அப்ப நம்ம மனம் உறுப்புகள் மேல்தான் இருக்க வேண்டும். அதாவது எண்ணம், அதாவது மனம். இந்த எண்ணம் என்பது மனம்தான். இந்த மனதை நம்ம அங்கதான் ஒருநிலைப்படுத்தி செய்யணும். நானும் பயிற்சி செய்யறேன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது ஸ்லோகம் கேட்டுக்கிட்டோ மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு உரையாடல் பண்ணி செஞ்சோம்னா பயிற்சியில எந்த பலனும் கிடையாது. இது 100% உண்மை. நம்ம ஒவ்வொரு பயிற்சி செய்யும் பொழுதும் அந்த உடல் உறுப்பு பயிற்சி பெறுது, அந்த உடல் உறுப்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற உள்ளுணர்வோட நம்ம செஞ்சு பழகணும். அது கூட நம்ம பேச ஆரம்பிக்கணும். உடம்பு பூரா இவ்வளவு வேலை நடக்குது, எதை நம்ம செய்யறோம்? ஒண்ணுமே நம்ம செய்யல. நம்ம சாப்பிடுறோம், சாப்பாடை நம்மளால வெளில எடுக்க முடியுமா? அது தனியா அத்தனை வேலை நடக்குது. அதுக்கெல்லா பெரியது, இதெல்லாம் நம்ம ஒன்னுத்தையுமே செய்யல. அப்ப நம்ம செய்ய வேண்டிய பயிற்சியை மட்டும் நம்ம சரியா செஞ்சோம்னா அது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா 5 பஞ்சபூதங்கள் என்ன செய்யுது? எல்லாம் நம்ம கொடுக்குது. இயற்கை நமக்கு எந்த குறையும் இல்லாம தானாக நம்ம கொடுத்துருக்கு. அப்ப நம்ம அந்த பயிற்சியை செய்யும் பொழுது அந்த நவக்கோள்கள்ல இருந்த ஆற்றலும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம உணவுல சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க, உணவுல இருக்கிறத விட கிட்டத்தட்ட 60% எதுல இருந்து வருதுங்க? கோள்கள்ல இருந்து ஆற்றல் வருது. அதனாலதான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருக்கிறோம், 2 நாள் விரதம் இருக்கிறோம், ஒரு 10 நாள் விரதம் இருக்கிறாங்க, சில பேர் 48 நாள் கூட விரதம் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எங்க இருந்து இந்த ஆற்றல் வருதா? கோள்கள்ல இருந்து. நம்ம இந்த கைப்பயிற்சி மட்டும் உடல் முழுவதும் பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம ஓட்டங்கள் சரியாக இயங்கும், நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பால் எலும்பு அதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஜை இருக்கு. மஜை மஜை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. எல்லா பகுதியும் முக்கியம்தான்.
இதுக்கு ஒரு இயக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? மஜை வந்து தூளா பவுடர் மாதிரி நொறுங்கிடும். அங்கே நாளடைவில் அது என்ன பண்ணும்? கீழே விழுந்துடும். கீழே விழுந்து அதனாலதான் சொல்றாங்க முட்டு நழுவிடுச்சும்பாங்க. சில நேரத்துல என்னால மடக்க முடியல, தானா விழுந்துருச்சுமாங்க. எதுவும் விழுகல, அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்காதனால அது நடக்குது. அப்ப பாலும் எலும்பும் டச் ஆகும்போது தான் நமக்கு என்ன செய்யுது? இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் நோய் ஏற்படுது. அந்த எலும்பு சம்பந்தமான நோய், நரம்பு சம்பந்தமான நோய்கள் அப்பதான் வருது நமக்கு. அதனாலதான் இந்த பால் ஜாயின்ட்ஸுக்கு பாதிப்பு இல்லாம அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? பயிற்சியை கொடுக்கணும். பயிற்சியால மட்டும்தான் என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும் பயிற்சிக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. இது நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, என்னுடைய காலே ஒரு கால் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் தான் நான் போனேன். சொல்லக்கூடாது, உதவி பண்ணணும் தான் போனேன். 8 அடி பள்ளம். என்னோட அதிர்ஷ்டம் என்னன்னா அதுல கம்பி இல்லை. 8 அடி பள்ளம், நல்ல பில்லருக்கு தோண்டி போட்டிருந்திருக்காங்க. நான் தான் விழுந்துட்டேன். நானே விழுந்து நைட்டு 10:45 11 மணிக்கு விழுந்தேன். ஆனா தூக்கி விடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில எத்த நின்னவங்க பார்த்ததுனால தூக்கிட்டாங்க. தூக்க முடியாம தூக்கினாங்க. அந்த நேரம் என்னோட கணுங்கால் அப்படியே சுத்தமா உடைஞ்சு என்னோட உள்பக்கமா திரும்பிடுச்சு. கணுக்கால் முட்டி மொத்தமும் உடைஞ்சிருச்சு. அப்ப அந்த காலுடைய நிலைமை மோசம்னு இருந்துச்சு. அந்த நேரம் எங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகும்போது என்னோட உடல் கொஞ்சம் பருமன் இல்லாத உடல் தாங்காது, மாவு கட்டு போட்டா. நீங்க கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முத்தூர் கட்டு மாதிரி போடுங்க, அது கண்டிப்பா சரியாயிடும்னாங்க. உடனே ஒரே ஒரு கட்டு தான் போட்டுட்டு வந்தேன். அப்புறம் இங்க வந்து தொடர்ந்து ஒரு 5, 6 கட்டு போட்டேன். திருப்பி ஆர்த்தோ கிட்ட போய் நம்ம ஸ்கேன் எடுத்து அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது எப்படி இது சாத்தியமாச்சுன்னு கேட்டாங்க. ஒண்ணுமே அந்த 2.5 மாசம் கட்டு முடிஞ்ச உடனே என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பயிற்சியை தான் கொஞ்சம் கொஞ்சமா, கால் பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி, இதே ஆர்த்தோ டாக்டர் அப்படியே ஆச்சரியப்படுற மிராக்கலா இருக்கு, என்னால நம்ப முடியல. அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி உன்னதம். அப்புறம் பார்த்தா நார்மலா கேஷுவலா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃபாஸ்டா மழையப்படி அந்த ஃபாஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த வில் பவர்ங்கிறத விட அதோடய நான் ஸ்கூலுக்கு தான் போனேன். ஒரு 15 20 நாள் லீவ் போட்டு ஸ்கூல்ல அந்த கட்டோட இருந்தேன். ஏன்னா 10th ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலை அங்க இருந்தேன். அந்த மாதிரி நம்ம பயிற்சியோடைய மகத்துவத்துக்காக நான் சொல்றேன். நம்ம பயிற்சி எப்பேற்பட்ட போனியும் சரி பண்ணும், நரம்பையும் சரி பண்ணும், மஜையும் சரி பண்ணக்கூடியது. அப்ப ஒரு நாள் பயிற்சி செய்தால் போதுமான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு நாள் தாழ்பால், நம்ம கதவு தாழ்பா போடுறோம், வீட்டுல என்ன செய்யுது? கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு சவுண்டு வரும். அதாவது தாழ்பால் விடுவிடும். உடனே என்ன பண்றோம்? ஆயில் விடுவோம். ஒரு நாள் விட்டா போதுமா? திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது சவுண்ட் அதே ப்ராப்ளம் சேமா ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவோம்? ரெகுலரா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்ல 2 நாளைக்கு ஒருக்கா போட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மிருதுவா இருக்கும். தையல் மிஷின்ல இருந்து எல்லா மிஷினும் அதான். என்னதான் கரண்ட்ல இயக்குனா கூட அதுக்குள்ள என்ஜின் ஆயில் தான் கரண்ட் சத்தம் வராது. அப்ப அது போல நம்ம பயிற்சியை நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்ய வேண்டும். நிலை 5 பார்க்கும்போது வலது கால் முன்ன வைத்து மட்டும் பண்றோம். இடது கால அது போல் செய்வதில்லை. மனிதனுடைய உடலில் உயிருடைய ஓட்டம் வலமிருந்து இடமாக இருக்கிறது. இது நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதனால்தான் மகரிஷி அவர்கள் வலது கால் மட்டுமே வைத்து பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்ப இடது கால் வைத்து செய்தால் என்ன ஆகும்னு கேட்டு, ரத்த ஓட்டம் அப்படியே எதிர்பக்கம் போகும். ஒரு பக்கம் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். நம்ம உதாரணமா சொல்லணும்னா, நம்ம கோயில்ல எப்படி சுத்துவோம்? வலது பக்கம் டு இடது பக்கமா தான் நம்ம சுத்தி வருவோம். அது எல்லாமே இது பல காலத்துல அவங்க வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டாங்களோ எடுத்துக்கூடிய அவங்க முன்னோர்கள் கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த வலது காலை மட்டும் வச்சு செய்யும் போது நம்மளோட உயிரினுடைய ஓட்டத்தை என்ன பண்ண முடியும்னா சீர்படுத்த முடியும். பயிற்சி 6ன்னு வரும் பொழுது 6வது பயிற்சியில் என்ன செய்யறோம்னா, 2 காலுக்கும் இடையே 1.5 அடி கேப் வச்சு கைய சாதாரணமா சமமாக இருக்கணும்னு தோள்பட்டையோட வச்சு இடப்பக்கம் வலது பக்கமாக திருப்பும் போது இடது கால் கட்டை விரலால் அழுத்தம் கொடுக்கிறோம் இல்லையா? இடது பக்கம் திருப்பும் போது வலது கால் கட்டை விரலை அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த நிலை வந்து 6ல் வலது இடது பக்கம் திரும்பும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கம் திரும்பும் போது இடகளை நாடி வேலை செய்யும், இடது பக்கம் திரும்பும் போது பின்களை நாடி வேலை செய்யும். இடக்கலை பின்களை வேலை செஞ்ச எது நடக்கும்? சுழுமுனை நாடி நன்றாக வேலை செய்ய தொடங்கும். நிலை 1லிருந்து 5 வரை நம்ம கண்களை மூடிதான் பயிற்சி செய்யணும்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. நிலை 6வது வரும்போது கண்களை திறந்து செய்கிறோம்.
ஏன்னு பார்த்தா வலது இடது பக்கம் திரும்பும் போது நம் உடலில் தேவையில்லாத செல்களை என்ன செய்யணும்னா உதிர செஞ்சிடும். நாள்பட்டு சாப்பிடும் மாத்திரையின் அளவை கூட அது குறைச்சிரும். நம்ம உடம்புல மொத்தம் 620 தசைகள் இருக்கிறது. இந்த தசைகளையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எதுன்னு பாத்தீங்கன்னா கைப்பயிற்சி தான். குறிப்பாக முதுகு பக்கம் இருக்கிற பெரிய தசையை இந்த தசை தான் முதுகு தண்டையை பிடித்து வைக்கிறது. முதுகு தண்டை நம்ம சொல்றோம், முதுகு தண்டையில 32 கிராம் வெயிட் தாங்கிறாங்க விஞ்ஞான ரீதியா. அப்ப அதை எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாதுகாக்கணும், சேஃப்டியா. முதுகு தண்டு நேராகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு சிறந்த பயிற்சி 6ஆம் நிலை ஆகும். அவ்வளவு உன்னதமான ஒரு பயிற்சி. நம்ம எப்பவுமே யூத்தா இளமையா இருக்க முடியும். நிலை 7க்கு வந்தோம்னா என்ன செய்வோம்? 2 முட்டியையும் உள்ளங்கையில் குவித்து நிலையில் பிடித்து வலச்சுழலாக 3 முறை, இடச்சுழலாக 3 முறை, மீண்டும் வலச்சுழல் ஆக 3 முறை. ஏன்னா 6 பால் ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? மற்ற முட்டிகளை விட கால் முட்டியில் வீக்கங்கள் வரும். நம்ம உள்ளங்கையை வைத்து தேய்க்கும் பொழுது சுழற்றும் போது அதில் உள்ள கெட்ட நீர்லாம் எவாபரேட் ஆகி சென்றுவிடும். இதே போல நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களை நம்ம செய்யலாம். தடாசனம், ஏகபாதாசனம், சக்கராசனம், திரிகோணாசனம் போன்ற ஆசனங்கள் மூலமாகவும் நம்ம கைகளது ஓட்டங்களை சரி செய்யலாம். கைப்பயிற்சி நன்மைகள்னு மகரிஷி எதை கொடுத்திருக்காங்கன்னா, கைப்பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது கைகள்ல இருக்கிற ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் அனைத்து சீராக இருக்கும். அதுல இன்னொன்னு கீழ்வாதம் வராது. உறங்கும் போது மேல் உறுப்புகள் மரத்து போது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தும் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். கைகளும் தோள்பட்டைகளும் பலமா இருக்கும். நுரையீரல் சுறுசுறுப்பா இருக்கும். வாத நோய்கள் ஏற்படாது. கை நடுக்கம், இந்த குடைச்சல் குணமாகிறது. தோள்பட்டை வலி, முழங்கால் வலி நமக்கு எப்பவும் வராது. இடுப்பு பிடிப்பு, மூட்டுகளில் உள்ள வலி முதலியனவும் குணமாகும். மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராம பாதுகாக்க கைப்பயிற்சி ஒரு உன்னதமான பயிற்சிங்கிறாங்க. அது மட்டுமில்ல, மூளை சுரப்பிகள், நரம்பு மண்டலம், இயக்கம் சிறப்பாக இருக்கும். முக்கியமா உடற்பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இப்ப நம்ம பாக்குறோம் மன்றத்துல சில பேர் எத்தனையோ மணி நேரம் தவத்துல காலம் மடக்கி உட்கார்ந்துருக்காங்க. 1 மணி நேரம் கழிச்சோட கூட எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா சில பேர் அப்படிலாம் கூட இருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பலம் இருக்கிறதுனாலதானே முடியுது. அந்த கால் முட்டி அவங்களுக்கு ஒத்துழைக்குது, தொடை பகுதி ஒத்துழைக்குது, இடுப்பு பகுதி ஒத்துழைக்குது. இல்லைன்னா உட்கார முடியாது. மன்றத்துக்கே வராத இருக்கவங்கள கூட அப்படி இருக்கிறாங்க. நம்ம பயிற்சி பெற்றவங்கள ஒரு சிலரால மட்டும் கீழே உட்கார முடியலங்கிறாங்க. ஆனா மேக்சிமம் இப்ப பார்த்தா தவத்துல கீழே உட்கார்ந்தா நமக்கு நல்லது. அந்த நேரம் அந்த வயிறு அமுங்கும் இல்லைங்களா, அதனாலதான் கீழே உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறாங்க. அடி வயிற்று பகுதி அமுங்கணும். அந்த வகையில மன்ற அன்பர்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு நாள் கூட விடக்கூடாது. மற்றவர்களுக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நாம செய்யணும். ஏன்னா அந்த பயிற்சியை செஞ்சுட்டு நம்ம வேலைக்கு போனாலோ வீட்லயே செய்யும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இது நான் கண்ட அனுபவம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். பயிற்சி செய்யற அன்னைக்கு நைட் 11 மணி ஆனாலும் நம்மளால அதே பிரிஸ்க் தான் இருக்கும். தொய்வே ஏற்படாது. உடம்புல மனசுலயும் தொய்வு ஏற்படாது. என்ன ஒரு நாள் செய்யலைனாலும் அது சமநிலைப்படுத்தும். இருந்தாலும் தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் காரண கருத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் இருக்கு. நமக்காக ஒரு 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி, ஒரு 1/4 மணி நேரம் தவத்துக்குன்னு ஒதுக்கணும். ஏன்னா உடம்பு கட்டுப்பட்டாதான் மனம் கட்டுப்படும். உடம்ப ஒடுங்கி உட்கார முடியும்னாதான் நம்மளால தவம் பண்ண முடியும். அந்த வகையில தினந்தோறும் ஒரு நாள் கூட தவறாம இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யலையா, இன்னைக்கு காலைல சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யா, வேற ஏதாவது ஒரு சௌரியத்தை எதிர்பார்க்கணும், அதை செய்யக்கூடாது. நம்ம சங்கல்பம் தான். கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டக்கூடாது. என்ன செய்யணும்? சங்கல்பம் தான் பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நான் நடக்கணும், பாசிட்டிவா எனர்ஜி. இது உடற்பயிற்சி செய்யறதுனால ஒண்ணு ஸ்போர்ட்டிவ் மனப்பான் வரும், டென்ஷன் வரும். யாரை பார்த்தாலும் அவங்களே நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பத்தி நம்ம கவலை. நம்ம அவங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிற மனநிலை கூட இந்த பயிற்சி மூலமா தான் வரும். சோ அதனால உடற்பயிற்சி ஒரு நாள் கூட தவறாம செய்யும். அதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும், எத்தனை கோடி சாம்ராஜ்யமே இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால அதை சௌரியமா அனுபவிக்க முடியாது. மிகப்பெரிய செல்வம் எதுன்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் தான். அப்ப இந்த செல்வங்களை எல்லாம் மற்ற பொருள் வளத்தெல்லாம் அனுபவிக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணும். சுவாமிஜி கொடுத்தாங்க
வடிவமைத்து கொடுத்திருக்க அந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்து பயன்பெற வேண்டும். இது மட்டும் இல்ல, தொடர்ந்து செய்து நாமும் உடல் நலத்தோடு இருந்தால் சமூகத்துக்கு நம்மளால் என்ற தொண்டினையும் செய்ய முடியும். அக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட நம்ம வீட்டு அளவுல கூட கூட்டிட்டு வந்து பயிற்சியை சொல்லிக் கொடுக்க ஒரு முன்னுக்கு வரலாம். எந்த வகையிலாவது நம்ம மகரிஷியோட பயிற்சி அவங்களுக்கு போனா நாம் பயன்பெற்ற இன்பம் அவங்களும் பயன்பெறுவார்கள். அந்த வகையில நாம் அனைவருமே ஒரு நாள் தவறாம உடற்பயிற்சியை செய்து கைப்பயிற்சியிலேயே இவ்வளவு இருக்குன்னா மீதி 8 கட்ட பயிற்சியை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அந்த வகையில இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்து நாம் அனைவரும் பயன்பெறுவோம் என கூறி வாய்ப்பு அளித்த வேதாத்ரி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கலந்த வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மிக்க நன்றி அம்மா. இந்த செஷனை ஒரு அருமையான கவியோட நீங்க தொடங்கினீர்கள். கைப்பயிற்சியில ஒவ்வொரு நிலையும் ரொம்ப தெளிவா அறிவியல் சார்ந்து, அதாவது சாதாரணமா எளிமையா நம்ம அந்த பயிற்சிகளை செய்யறோம். பட் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்குது. அது நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. எலும்பை பத்தி சொன்னீங்க. நம்ம அந்த பந்து மூட்டு எலும்பை பத்தி சொன்னீங்க. நுரையீரல் எவ்வளோ ஒர்க் பண்ணுது இது. அப்புறம் புற்றுநோய் வராம எப்படி தடுக்குது அப்படின்றது தெளிவா சொன்னீங்கம்மா. நம் உண்ணும் உணவை விட நம்ம பிளானட்ல இருந்தா நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொன்னீங்க. நாடிகள் கூட இந்த பயிற்சிகள் மூலமா எப்படி சமநிலைப்பட்டு அற்புதமா வேலை செய்யுது அப்படின்றது சொன்னீங்க. ரொம்ப சுருக்கமான ஒரு வார்த்தையில இந்த செஷனை பத்தி சொல்லுமா? எங்க எல்லாருக்கும் ஒரு அனாட்டமி கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஒரு ஃபீலை நீங்க கொடுத்தீங்க. மிக்க நன்றி அம்மா. அண்ட் இதுவரைக்கும் ஒருவேளை சில காரணத்தினால் நம்ம பயிற்சி செய்யாம இருந்திருந்தா கூட இன்னைக்கு இந்த வகுப்பை கேட்டப்புறம் நாம் நாள் தவறாது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் விதைச்சுக்கிறீங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நீங்க இதை பத்தி எல்லா பயிற்சிகளும் விளக்கம் கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாய அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனம் மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.